ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று உனக்கு கிடைத்துவிடும். இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய். என் தங்க குழந்தையே, அந்த நம்பிக்கையில்தான் இந்த தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றாலும் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுகின்றது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் மனவேதனைகளை இப்பொழுது உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. என் தங்க குழந்தையே, இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் மனநிலையை உன் தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நான் ஒரு நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடியும் வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்ததால் தான் இப்பொழுது இவ்வளவு வேதனைகளை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையை, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றதல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்க மாட்டாய். என் குழந்தையே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றிவிடக்கூடியது. என் குழந்தையே, தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடப்பதில்லை. அதை ஒரு பொழுதும் உன் தாயானவள் நான் மறுக்கவும் இல்லை என் குழந்தையே. ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் கூட இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை என்பதே உண்மை. என் குழந்தையே, அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கின்றது. இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக
சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருந்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, ஆரம்பத்தில் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அதிகமாக இல்லை. அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு என் குழந்தையே, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது. இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ சிந்திக்கின்றாய் என் குழந்தையே. ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது, உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்ததே கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ அல்லது இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் ஒருபொழுதும் நினைத்ததே கிடையாது. என் தங்க குழந்தையே, நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ, நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இதையெல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றோனோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே. ஆனால் உன்னுடைய துணை ஒருபொழுதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவர் என்னுடைய உணர்வுகளுக்கு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன். அவர் என்னுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை. அப்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா? நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் நான் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதனால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன் தாயானவள் சொல்வது யார் உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் தங்க குழந்தையே. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்து விலக்கி நினைப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. உனக்கு வாழ்க்கை கொடுப்பேனே என்று அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ? வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் தங்க குழந்தையே. நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் இருந்து தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் தனக்கு நடக்கின்ற சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் ஒருபொழுதும் போதும், ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என் தங்க குழந்தையே என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். என் தங்கமே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ மாறிவிட்டாய் என்ற வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன என்பதனை, எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனையெல்லாம் நீ உன் மனதிற்குள் வைத்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனை
உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும். எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, இப்படி செய்தாயானால் எல்லா உறவுகளுக்குள்ளும் எல்லோரும் எதிர்பார்ப்பது இது ஒன்று மட்டும்தான். பிரிவென்ற வார்த்தைக்கு எந்த ஒரு வேலையும் அந்த உறவுகளிடையே இருக்காது. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகின்றது. அந்த திருப்பத்தை உன் தாயானவள் நான் இன்று உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன். அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்க போகின்றது. பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனினுடைய விளைவுகள்தான் உனக்கு அதிகமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகின்றது என்பதனை உன் தாயானவள் நான் இன்று உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடமிருந்து பதிலை உனக்கு பெற்றுத்தர போகின்றேன். என் செல்ல குழந்தையே, நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாகத்தான் இருக்க போகின்றது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்திலே நெருங்க விட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது. உன் தாயானவள் யாரையுமே தண்டிக்கும் குணம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விடமாட்டேன். எல்லோரையுமே திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருப்பேன். என் தங்க குழந்தையே, சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலுமே ஒரு சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு நான் முயற்சிகள் செய்தாலும் கூட அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத ஒரு காரியம். அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலுமே அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்து சூழ்ச்சி என்னும் வலைக்குள் சிக்கி அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் தண்டனையை வணங்குகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தாலே போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. நீ அதை நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து கொண்டிருப்பாயானால் உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதனை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பினை உணர்ந்து கொண்டு உனக்காக உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்களிடத்திலே மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர்களிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். யார் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவர்களிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும். அதனை என் குழந்தையே நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, அதே போல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவர்களிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம். ஏனென்றால்
அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு கொடுக்கும். என் தங்க குழந்தையே, நீ விழும்பொழுது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால்தான் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்ன என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து நடுங்க வேண்டும், உன்னை பார்த்தாலே பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாமே பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. ஆனால் அதனை நீ கவனித்து விடுவாய். நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று நீ மனம் நொந்து போவாய். நீ செய்கின்ற வேளையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுகின்றாய், அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அவர்கள் கேலி கிண்டல் மட்டுமே செய்வார்கள். அதே சமயத்தில் எப்பொழுது நீ உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதனை நீ கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த அடியினை எடுத்து எப்பொழுது நீ வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய். என் குழந்தையே, ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையா, அவர் எப்படி இருந்தால் நமக்கென்ன, இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். முதலில் அவர்கள் சொல்வதனை கேட்டு அங்கேயே நின்று விடாதே என் குழந்தையே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ, எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ, எவன் உன்னை பார்த்து கேள்விகள் செய்கின்றானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து வியந்து போவான், பயந்து நிற்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கும். அதற்கு உன்னிடத்திலே வெற்றி என்பது நிச்சயமாக வேண்டும். நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே. நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவரினுடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும், அவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக மாறும். இவனையா நாம் கேலி செய்தோம், ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போல வாழ வேண்டும் என்பது போலதான் அவர்கள் நினைப்பார்கள்.